ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், உழவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த வனப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடியில் மழையிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம், கற்பமாயும் கலைத்திருக்கலாம். இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும்போது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதேபோல் தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும்போது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது போர் அடித்து விடக்கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ கைவச்சை செய்து கொள்ளலாம். அப்படி செய்தால் சந்தேகம் என்ற கொடிய நோய் அழிந்துவிடும்.